டாக்டர் வந்து சுகம் இல்லை என்று சொல்லி அவர் ரிப்போர்ட் கொடுத்தாலும் என்னுடைய மனம், என்னுடைய உணர்ச்சிகள், என்னுடைய சரீரம் வலி இருக்குது, வேதனை இருக்குது, நோய் இருக்குது, பலவீனம் இருக்குதுன்னு 1000 விதத்தில் எனக்கு சொல்லி கொண்டிருந்தாலும் அதை காட்டிலும் நான் எதை விசுவாசிக்கிறேன்? அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். எப்படி அப்படி விசுவாசிக்க முடியும்? என் சரீரம் சொல்லுது நான் பலவீனமா இருக்கிறேன்னு சொல்லி, என் மனம் சொல்லுது டாக்டர் போட்டு பாருன்னு சொல்லுது. ஆனா என்னுடைய ஆவி சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று சொல்லி. சூழ்நிலை ஒண்ணு சொல்லுது, வேத வசனம் இன்னொன்றை சொல்லுகிறது. நாம் என்ன சொல்றோமோ அதுதான் நமக்கு நடக்கும். சூழ்நிலை சொல்றது நடக்க போறது இல்ல, வேத வசனம் சொல்றதுனாலையும் அது நடந்துட போறது இல்ல. நான் என்ன சொல்லுகிறேன்? நான் வந்து சூழ்நிலையோட சேர்ந்துட்டு சூழ்நிலை சொல்றதை சொல்லிட்டு இருந்தா சூழ்நிலை தான் நடக்கும். நல்ல கவனிங்க. அல்லது வேத வசனம் சொல்லுகிறதோட சேர்ந்து வேத வசனம் சொல்லுகிறதை நான் சொன்னேன் என்று சொன்னால் வேத வசனம் சொல்றதுதான் நடக்கும். அப்ப நான் சொல்றதுதான் முக்கியம். சூழ்நிலை சொல்லுகிறத நான் சொல்லக்கூடாது, வேத வசனம் சொல்லுகிறதை நான் சொல்ல வேண்டும். சூழ்நிலை சொல்றதுனாலையும் அது ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு நடந்துட போறதில்லை. நான் அதையே சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அது நடக்க ஆரம்பிக்கிறது. வசனம் சொல்றதுனாலையும் ஆட்டோமேட்டிக்கா அது நடந்துட போறது இல்லை. அதனால தான் அத்தனை பேர் பைபிள் வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்க எல்லாம் உலகத்துல எதுவுமே நடக்கிறது கிடையாது. பைபிள்லாம் பத்திரமா இருக்குது. ஆனா இவங்களுக்கு ஒன்றும் பைபிள்ல இருந்து ஏதாவது நடந்தாங்க ஒன்றும் நடக்கலைங்க. பைபிள் என்னதான் பண்றீங்க? அப்ப காத்து கருப்பெல்லாம் ஓடிடுன்னு சொல்லி தலைமாட்டில் வச்சு தூங்குறாங்க. எனக்கு ஒருத்தர் தெரிஞ்சவர் இருக்க, ஒரு ரூமுக்குள்ள போகும்போது பைபிள் இப்படி விட்டுட்டு இப்படி நுழைவார். ஃபர்ஸ்ட் பைபிள் போனோமா, அது பின்னாலே இவர் போறாங்க. விளையாட்டுக்கு சொல்ல, நானு உண்மையாவே அப்படி ஒரு மனுஷன் இங்க சென்னைப்பட்டினத்துல இருந்தார், பிரசங்கியார். இதெல்லாம் விளையாட்டு இல்லை, ஆதாரப்பூர்வமா என்னால் நிரூபிக்க முடியும். பைபிளை முன்னால விட்டுட்டு கதவுக்குள்ள விட்டுட்டு அப்புறம் கால் அடி எடுத்து வைப்பாரு. நான் சொல்லுகிறேன், பைபிள் அங்கெல்லாம் போறது இருக்கட்டும், இங்கே உள்ள பைபிள்ல இருக்கிற வார்த்தைகள், வேத வசனங்கள் எங்க போக வேண்டும்? ஆவிக்குள்ளாக போகணும். அது என்னுடைய மனதுல, என் மனதுல இருக்க வரைக்கும் அது வேலை செய்ய முடியாது. அது ஷெல்ஃப்ல இருக்கிற விதை மாதிரி. மனதுல இருக்கிற வரைக்கும் அது வேலை செய்ய முடியாது. நான் மனதில் அதை வைத்துக் கொண்டு நான் பேசிட்டு இருந்தேன்னா வேலைக்கு ஆகாது. என்ன பண்ண வேண்டும்? என்னுடைய உள்ளத்தில் அதை வைக்க வேண்டும். என் உள்ளத்துல நான் அதை எப்படி வைக்கிறது? உள்ளத்தில் எப்படி வைக்கிறதுனா, வேத வசனத்தை தியானிப்பதன் மூலமாக என்னுடைய உள்ளத்திலே நான் அதை வைக்க வேண்டும்.